நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பெங்களூரு சிறைச்சாலையில் உள்ள சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நிச்சயம் செல்வேன் என கூறினார். கடந்த 3 மாதங்களாக அதிமுக செயல்படாமல் இருப்பதாக கூறிய அவர், அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை இபிஎஸ் அணி உணரவில்லை என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டிய கடமை தனக்கு உள்ளதாக கூறிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக தெரிவித்தார். அவங்களால அதை ஒன்று சேர்க்க முடியவில்லை. அதனால் கட்சியை பலப்படுத்துகின்றது என்கின்ற போது பிரிந்தவர்களையும் அதில் சேர்க்க நம்மளோடு இணைத்து கொண்டு செல்வது பலப்படுத்துவதில் ஒரு அங்கம். அதுபோல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இயக்கம் மாபெரும் வெற்றி பெறுவதற்காக பணியாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் அதை நான் செய்வேன் என்று துணை பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் செல்வதை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என தினகரன் கூறினார். கட்சியின் பொதுச் செயலாளரை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்றும் தற்போதைய அமைச்சர்களின் செயல்பாட்டிற்கு பயமே காரணம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கட்சியில நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ பயத்தின் காரணமாக திரும்ப சொல்கிறேன், அவர்களுக்கு இருக்கிற சில பயங்களின் காரணமாக இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நிச்சயம் அந்த மனப்பிராந்தியிலிருந்து விடுபட்டு சரியாகி ஒழுங்கான செயல்பாட்டிற்கு கட்சியின் தலைமையை ஏற்று அவர்கள் வருவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், மற்ற கைதிகளுக்கு வழங்குவதைப் போலவே சசிகலாவுக்கும் சிறையில் உணவு வழங்கப்படுவதாக கூறினார். சசிகலா மீது புகார் கூறிய டிஐஜி ரூபா மீது வழக்கு தொடரப்படும் என்றும் தினகரன் கூறினார். மற்ற கைதிகளுக்கு எப்படி உணவு அளிக்கப்படுகிறதோ அது மாதிரி முன்பு அளிக்கப்பட்டது, இப்போ அளிக்கப்படுது. எந்தவித மாற்றமும் இல்லை. முன்பு நாங்கள் வந்தப்போ எங்க அவங்களை சந்திச்சோமோ அதே இடங்கள்ல தான் நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம். அங்கே ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் உள்ளார எதுவும் கட்டி வைக்கல. அது அங்கே சாதாரணமாக அவங்க சிறையில் மற்ற கைதிகள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் இருக்காங்க. அதில் எந்தவித இதுவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சிறைத்துறை அதிகாரியாக இருந்த திருமதி ரூபா அவர்கள் மீது நிச்சயம் வழக்கு தொடரப்படும். குஜராத் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள பெங்களூரு விடுதியில் சோதனை நடத்தியுள்ள வருமான வரித்துறை கூவத்தூர் விடுதியில் சோதனை நடத்தாமல் வேடிக்கை பார்த்தது ஏன் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் 120க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டிருந்த போது மட்டும் வருமான வரித்துறை வேடிக்கை பார்த்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஊழலின் உச்சபேரம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்த போது கூட கூவத்தூரில் சோதனை நடத்தப்படவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசின் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை கூவத்தூர் பேரத்தை அனுமதித்த போதே கிழிந்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் ஒருதலைபட்சமாக வேண்டாதவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஜனநாயகம் மற்றும் சட்டத்திற்கு ஏற்புடையது அல்ல என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவிடம் குறித்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சசிதரன் மற்றும் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வேண்டிய இடத்தை மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்தது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழு இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்று பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசிடமிருந்து தகவலை பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை 2 மாதத்தில் தெரிவிப்பதாக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவிடம் குறித்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் பொது விநியோக திட்டத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது விநியோக திட்டத்தில் இருந்து தமிழக அரசு விலகியது போல ஸ்டாலின் தவறான கருத்தை கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 1,96,00,000 குடும்ப அட்டைகள் அனைத்தும் தொடர்ந்து செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். எனவே பொது விநியோக திட்டத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் காமராஜ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டை போலவே நீட் தேர்வில் இருந்த தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த சட்ட முன்வடிவு நகலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அளித்துள்ளதாகவும் கூறினார். இப்போ இறுதிக்கட்ட முயற்சியாக உங்களுக்கு தெரியும் என்று நம்ம ஒரு ஸ்டேட் ஆர்டினன்ஸ், அதாவது கடந்த ஆண்டு நம்ம 2016-17க்கு ஒரு 1 இயர் எக்ஸம்ஷன் விதிவிலக்கு நாம் பெற்றோம். அதை தொடர்ந்து இந்த ஆண்டு இப்போ 2 மசோதாக்கள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் மூலமாக இந்த ஆண்டு விதிவிலக்கு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டு அது இதுபோல நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதன் மீது நீங்கள் இந்த ஆண்டு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று ஒரு 11:30 மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும் நானும் அவர்களை சந்தித்து அதை வலியுறுத்தியிருக்கின்றோம். அவரும் இந்த விஷயத்தை பரிசீலிப்பதாக. காவிரி நீரை மட்டுமே நம்பியுள்ள தமிழகத்திற்கு முறையாக தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை எனில் தமிழகம் அழியும் அபாயம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் சேகர் நாஃப்டே ஆஜராகி வாதிட்டார். மாநிலங்களுக்கு இடையே உள்ள நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பது நடுவர் மன்றத்தின் கடமை என்றும் நடுவர் மன்றம் மட்டுமே நதிநீர் பங்கீட்டை தீர்மானிக்க முடியும் என்றும் கூறினார். தமிழகத்திடம் தெரிவிக்காமல் காவிரியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் கர்நாடகா தண்ணீருக்காக மட்டும் நீதிமன்றத்தை நாடுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கூட இல்லாத தண்ணீர் பிரச்சனை இந்தியாவின் 2 மாநிலங்களுக்கிடையே இருப்பதாகவும் தமிழக அரசின் வழக்கறிஞர் கவலை தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதில் ஆரம்பம் முதலே கர்நாடகா உறுதியாக உள்ளதாகவும் சட்டத்தை மதிக்காமல் தன் மனம் போன போக்கில் கர்நாடகா செயல்படுவதாகவும் தமிழக அரசின் வழக்கறிஞர் சேகர் நாஃப்டே குற்றம் சாட்டினார். ஆவணப்படை இயக்குநர் திவ்யா பாரதி மீதான ஆழ்கடத்தல் புகார் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. ஆவணப்படை இயக்குநர் திவ்யா பாரதியால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட துப்புரவு பணியாளர் தேக்கமலையும் அவரது மனைவி மகாலட்சுமியும் மதுரையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தங்களை யாரும் கடத்தவில்லை என்றும் விருப்பப்பட்டே சொந்த ஊருக்கு சென்றதாகவும் கூறினர். மேலும் கையால் மலம் அள்ள தாங்கள் வற்புறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பல்வேறு சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டதாகவும் இருவரும் புகார் கூறினர். 21ஆம் தேதியா ஊரை காலி பண்ணி போயிட்டோம். ஊரை காலி பண்ணி போய் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தோம். எங்கள் ஊரில் இருந்தோன்னா இந்த மேடை என்னைக்கு எடுத்து விட்டாங்களோ அந்த வீடியோ அன்னையிலேருந்துமே எங்களுக்கு இந்த வரைக்கும் பிரச்சனை தான். எங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் எல்லாம் அனாதியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த மேடை எல்லாத்தையும் எங்களை எப்பயோ ஜோலி முடிச்சு விட்டுருப்பாங்க. இவங்க மேடத்துக்கிட்ட சொன்னாலுமே காரணமே சொல்லாதுன்னு தான் சார் சொல்கிறாங்க. எந்த காரணம் சொல்ல, நீ வீட்டு வேலைக்கு போனால் போ, இல்லைன்னா வேலைக்கே வராதுன்னு தான் சொல்கிறாங்க. 6 மாதமாக நடந்தேன் சார் அந்த வேலையை பிடிக்க. நான் ஒரு நொடியில் என்ன வீட்டு வேலைக்கு வரலைன்னா வேலைக்கு வராத காலேஜுக்குன்னு சொல்லிட்டாங்க சார். காவல்துறையினர் தமக்கு எதிராக பதிவு செய்த கடத்தல் புகார் பொய் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக ஆவணப்படை இயக்குநர் திவ்யா பாரதி தெரிவித்துள்ளார். சார் மிரட்டல் ஒவ்வொரு மாதிரி எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. 4 நாட்கள் எனக்கு எவ்வளோ கொடூரமான மிரட்டல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு இவங்களும் ஒளிஞ்சு இருக்கிறாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பான சூழலாக இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் தான் இந்த விஷயமெல்லாம். இப்போ எல்லாருமே வெளியே வர முடியும் எங்களால். நாங்கள் திண்டுக்கலுக்கு நான் தினம் போகணும். ஒட்டஞ்சத்திரம் எனக்கு நேரத்தோட சைன் போடுறது முடிஞ்சிருச்சு. அந்த நான் கைதான வழக்கில் சைன் போடுறது முடிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய நடமாட்டத்தை இனியிலேருந்து இன்னும் கொஞ்சம் முடக்க முயற்சி பண்ணுறது இல்லை. நான் இப்போ ஒட்டஞ்சத்திரம் போகணும், திண்டுக்கல் போகணும். அப்போ என் மேலே தாக்குதல் தொடுக்கலாம், இவங்க மேலே தாக்குதல் தொடுக்கலாம். அதற்காக தான் இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்தினருக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சுமூக தீர்வு காண வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தமக்கு பிடிக்காத சில சொற்களில் ஒன்று வேலைநிறுத்தம் என குறிப்பிட்டுள்ளார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுய கௌரவம் பார்க்காமல் பொதுநலத்தை மட்டும் கருதி அன்பான வார்த்தைகளை பேசி தீர்வு காணலாம் எனவும் ரஜினிகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி சம்மேளனமும் கலந்து பேசி கூடிய சீக்கிரம் சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று மூத்த கலைஞன் என்கின்ற முறையில் அன்பான வேண்டுகோள் விடுப்பதாகவும் தனது அறிக்கையில் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அருகே நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மின்விசிறி விழுந்து 2 குழந்தைகள் காயமடைந்தனர்.
திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகரில் இயங்கி வரும் பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது திடீரென வகுப்பறையில் பொருத்தப்பட்டிருந்த மின்விசிறி திடீரென கீழே விழுந்தது. இதில் மாணவர் கணேஷ் என்பவருக்கு லேசான காயமும், மாணவி மனிஷா என்பவருக்கு மின்விசிறி ரக்கை முகத்தில் பட்டதில் காயம் ஏற்பட்டது. முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நெய்வேலி என்எல்சியில் கடந்த 24 நாட்களாக நடைபெற்ற ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் 26 நாட்கள் பணியை திடீரென்று 19 நாட்களாக குறைத்ததை கண்டித்து கடந்த 12ஆம் தேதி முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொழிலாளர்களின் போராட்டத்தால் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக கூறி மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தொழிற்சங்கத்தினரிடம் நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் டிபி ராஜேஷ் தலைமையில் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட வருவாய் அலுவலர் விஜயா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடந்த ஜூன் மாதம் வழங்கிய 26 நாட்கள் பணியை மீண்டும் வழங்க என்எல்சி நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். தொடர்ந்து நாளை காலை முதல் மீண்டும் பணிக்கு செல்வதாக அறிவித்தனர். என்ன முன்னாடி ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டுள்ளதோ, என்ன இது இருந்துச்சோ அதே கண்டினியூஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அந்த ஒப்புதலினுடைய அடிப்படையில் போராட்டத்தில் இருந்து இன்னைக்கு அவங்க கைவிட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாள்பட்ட காயங்களுடன் கிடந்த முதியவருக்கு மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. கல்லூரி வளாகத்தினுள் தலையில் பலத்த காயங்களுடன் சீழ்வடிந்து உயிருக்கு போராடிய நிலையில் முதியவர் ஒருவர் கவனிப்பாரின்றி கிடந்தார். வெட்ட வெளியில் முதியவர் இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனை உள்ளே அழைத்து சென்று சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் சரியான மருத்துவ வசதியை செய்ய மறுக்கின்றார்கள். 4 நாட்களாகியும் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த பெரியவர் மீது எந்த ஒரு மருத்துவ வசதியும் செய்யப்படவில்லை. இன்னும் உடனடியாக இந்த பெரியவருக்கு மருத்துவ வசதி செய்ய தவறினால் அரசு மருத்துவமனையை கண்டித்து விடுதலை சிறுத்தையின் சார்பிலே மாபெரும் போராட்டத்தை நடத்த முடியும். தேனியில் வறட்சியால் தற்கொலை செய்து கொண்ட 125 விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவியை நடிகர் தனுஷ் வழங்கியுள்ளார். நடிகர் தனுஷின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் போடி அருகேயுள்ள சங்கராபுரத்தில் அவரது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு தனுஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்டத்தில் வறட்சியால் தற்கொலை செய்து கொண்ட 125 விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 62,50,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். அப்போது நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா, தாய் விஜயலட்சுமி, மனைவி ஐஸ்வர்யா ஆகியோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தனுஷ் தன்னுடைய சொந்த முயற்சியால் நலத்திட்ட உதவிகளை மேற்கொண்டதாகவும் இனியும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு உதவிகளை செய்வேன் எனவும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.